நாத்திகமும் ஆத்திகமும் இந்து மதத்தில் அப்படி இது மாதிரி ரயில்வே ட்ராக் மாதிரி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ராமாயணத்தில் வர முக்கியமான கதாபாத்திரம் ஜபாலி. ஜபாலி வந்து ஒரு நாத்திகன், ஹார்ட் கோர் நாத்திகன். ராமர் வந்து அப்பா சொன்னதை கேட்டு மர ஒரி தரித்து கொண்டு காட்டுக்கு போகும் சமயத்தில் ஜபாலி உள்ளே வராரு, வணங்குகிறார். பிரின்ஸ் இல்லையா, இளவரசே நீங்கள் பெரிய தப்புன்ட்டேங்க, அப்பா சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் காட்டுக்கு போகாதங்க, இளமையை நீங்கள் இழக்காதீர்கள், தயவு செஞ்சு திருப்பி போய் ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள், சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது, இதெல்லாம் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறது தானே தவிர இதெல்லாம் நம்பவே நம்பாதேங்க. கால் மார்க்ஸ் சொன்னார் இல்லையா, ரிலிஜன் இஸ் ஓபியம் ஆஃப் த பீப்புளுங்கிறத வந்து ஜபாலி ராமாயணத்தில் சொல்லுகிறார். இதுக்கு நம்ம ஒரிஜினல் ராமாயணத்தில் இருக்குங்க. இதுக்கு வந்து ராமர் என்ன ரியாக்ஷன் பாருங்கள். ராமர் வந்து சிரித்து கொண்டே பேசாமல் இருங்கிறார். நினச்சிருந்தால் ராமர் வந்து சிறைச்சேயம் செஞ்சுருக்கலாம், குண்டர் சட்டத்தில் தள்ளியிருக்கலாம், சொல்லலை. ஏன்னா அந்த காலத்தில் நாத்திகம் என்பது ஒரு பார்ட் ஆஃப் ஹிந்துயிசம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஜபாலியை வந்து ராமர் பட்டாபிஷேகத்தை கூப்பிடுறாங்க. தஞ்சாவூர் படங்களில் போய் பாருங்கள், ஜபாலியோட படம் இருக்கும் எங்கள் ராமர் பட்டாபிஷேகத்தில். இதை நான் சொல்லுவது திருப்பி திருப்பி என்னவென்றால், நாத்திகவாதம் என்பது இந்து மதத்தின் ஒரு அங்கம்தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத காஞ்சி பெரியவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதை நான் பின்பற்றினால் மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன்.